வணக்கம். இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கொழும்பு வெள்ளவத்தை பாமன்கடை வீதி என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் ஒரு நீச்சல் தடாகத்துடன் கூடிய ஆடம்பர வீடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த வீடு தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல மறக்காமனுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடு ஒரு சதுர அடி நீங்கள் இந்த வீட்டை வாங்கும் பொழுது என்ன ரேட்டில் போகிறதோ அந்த ரேட்டுக்கு விற்பனை செய்யப்படும் என்று உரிமையாளரால் கூறப்பட்டிருக்குது. அமைந்த இந்த அற்புதமான வீட்டை தான் நாங்கள் இப்பொழுது பார்வையிட இருக்கிறோம். கீழ்த்தளம் முழுமையாக வாகன பார்க்கிங்காக காணப்படுது. முதலாவது மாடியும் வாகன பார்க்கிங்காகத்தான் காணப்படுது. இரண்டாவது மாடியில தான் நாங்கள் பார்வையிட இருக்கிற வீடு அமைந்திருக்குது. முதலாவது மாடியில இருந்து இரண்டாவது மாடி வாகன பார்க்கிங்குக்கான லிப்ட் எல்லாமே இதுல காணப்படுது. இப்பொழுது நீங்கள் பார்வையிடுவது இது லிப்டை தான். இதுல இருந்து உங்களுடைய வாகனத்தை நீங்கள் ஏற்றி முதல் மாடியிலே வெஹிக்கிள் பார்க்ல உங்களுடைய வாகனத்தை நீங்கள் நிறுத்தி கொள்ளலாம். உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால் படியிலையும் செல்ல முடியும், அதே நேரம் லிப்டிலையும் செல்ல முடியும். இந்த 9 மாடிகளுக்கும் லிப்ட் வசதி படி வசதி எல்லாமே காணப்படுது. இப்பொழுது இதுல பார்வையிடுவது மேல் மாடி முதலாவது மாடியில் இருக்கிற வாகன பார்க்கிங்கை தான் நாங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம். நான் குறிப்பிட்டிருந்தது போல படி மூலமும் லிப்ட் மூலமும் நீங்கள் இந்த வீட்டுக்கு செல்ல முடியும். இப்பொழுது நான் படி மூலம் உங்களுக்கு சென்று காண்பிக்கிறேன். பாருங்க, இதுல படியும் இருக்குது. இந்த படி முடிகிற இடத்துல பாருங்க லிப்டும் இருக்குது. முழுமையாக நீங்கள் லிப்டையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதே நேரம் கரண்ட் இல்லாத சமயங்களில் நீங்கள் படியையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். வெளி அமைப்புகளை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம். இப்பொழுது வீட்டுக்குள்ளே சென்று உள் அமைப்புகளை பார்வையிடுவோம். உள்ள பார்த்தோம்னு சொன்னால் கோளுக்கு கீழ்த்தளம் மாபிளாக காணப்படுது. முழுமையாக அனைத்து தளங்களுமே மாபிள் பதிக்கப்பட்டிருக்குது. அழகான மாபிள் பதிக்கப்பட்டிருக்கு. அது தவிர கலர் லைட்டுகள் எல்லாமே போடப்பட்டிருக்குது. நாங்கள் உள்ளே சென்று முழுமையாக பார்வையிடுவோம். ஃபேன் எல்லா அறைகளுக்கும் ஃபேன் போட்டப்பட்டிருக்குது. ஒரு அறைக்கு ஏசி பொருத்தப்பட்டிருக்கிறது. அது தவிர சமையலறை அனைத்து விடயங்களையுமே அடுத்தடுத்து பார்வையிடுவோம். மறக்காம முழுமையா காணொலியை பார்வையிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்பொழுது இந்த வீட்டினுடைய முதலாவது பிரதானமான சமையலறையை உள்ளே சென்று பார்வையிடுவோம். சமையலறைக்கும் அழகான கதவு போடப்பட்டிருக்குது. அதே நேரம் பலகையில பொருட்கள் வைக்கிற தட்டும் பொருத்தி இருக்கணும். இதுல பாருங்க, சிங் தட்டுக்கு கீழையும் முழுமையாக சின்ன சின்ன அலுமாரி பெரிய அலுமாரிகள் என்று சொல்லி எல்லாமே அழகான முறையில பொருத்தி இருக்கணும். அதே நேரம் மேலையும் பாருங்க, உங்களுடைய சமையல் பொருட்களை பாதுகாப்பான முறையில வைத்தெடுப்பதற்காக இது பொருத்தப்பட்டிருக்குது. இதுல அடுப்பு காணப்படுது. இந்த அடுப்புக்கு கீழையும் 2 கதவுகள் கொடுக்கப்பட்டு அறுக்கியாக பலகையில அடைச்சிருக்கணும். ஏனென்று சொன்னால் இந்த சிலிண்டர் கேஸ் சிலிண்டரை நீங்கள் பாதுகாப்பான முறையில் வச்செடுப்பதற்காக இந்த அடுப்புக்கு மேலே இந்த கீட்டை உள்ளிழுத்து கீட்டின் தன்மையை குறைக்கிறதுக்கும் அதுலேயும் ஒரு மெஷின் போட்டப்பட்டிருக்கு. அடுத்ததா நாங்கள் சமையல் அறைக்கு பக்கத்தில் இருக்கிற அறையை பார்வையிடுவோம். இந்த அறை உள்ளே அட்டாச் பாத்ரூம் காணப்படுது. அதே நேரம் ஏசியும் பூட்டப்பட்டிருக்குது. பாருங்க, இதற்கும் சமையலறையே போன்ற கதவு போடப்பட்டிருக்குது. அழகான கதவு போடப்பட்டிருக்கு. நிலத்துக்கும் அதே மாபிள் பதிக்கப்பட்டிருக்கு. வெள்ளை கலர் மாபிள் கோளுக்கு பதித்திருக்கிற அதே மாபிள் பதிச்சிருக்கணும். இந்த அறைக்கு பெல்கனியும் காணப்படுது. நாங்கள் பெல்கனியாலையும் போய் பார்வையிடுவோம். ஃபேன் எல்லாமே பூட்டப்பட்டிருக்குது. அதே நேரம் இந்த அறைக்கு ஏசியும் பொருத்தப்பட்டிருக்குது. நாங்கள் இப்பொழுது பெல்கனிக்கு சென்று பெல்கனியால வெளியே போய் நாங்கள் பார்வையிடுவோம். இப்பொழுது இதை பாருங்க, நான் உங்களுக்கு இதுல திறந்து வெளியே போய் காட்டுறேன். இப்போ பெல்கனியால நாங்கள் வெளியே இந்த பல்கனிலிருந்து பக்கத்தில் இருக்கிற அயலை நாங்கள் பார்வையிடுவோம். பாருங்க, முழுமையாக அப்பார்ட்மெண்ட் கட்டிடங்களும் வீடுகளுமாவே காணப்படுது. உண்மையிலேயே நல்ல ஒரு டவுனுக்கு நடுவுல இந்த வீடு காணப்படுது. இவ்வாறான வீடுகள் விற்பனைக்கு வாரது மிகவும் அரிது. இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கிற நீங்கள் கீழே உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கம் கொடுத்திருக்கிறேன். இந்த காணொலியை முழுமையாக பார்வையிட்ட பின்னர் கதைத்து பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் பார்வையிட்ட இந்த அறை அட்டாச் பாத்ரூமோட கூடிய அறையாக காணப்படுது. அட்டாச் பாத்ரூம் தான் நாங்கள் இப்பொழுது பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம். மாபிள் நிலத்துக்கும் சிவருக்கும் மாபிள் அழகான மாபிள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்குது. அது தவிர குளிப்பதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்குது. அதே நேரம்
கீட்டர் வந்து பொருத்தப்பட்டிருக்குது. இதுல மூலையில வந்து பாருங்க கீட்டரும் பொருத்தப்பட்டிருக்குது. முழுமையாக வந்து சிவருக்கு எல்லாமே மார்பிள் எல்லாம் பதிச்சு அழகான முறையில வந்து வேலைப்பாடுகள் இடம்பெற்றிருக்கிறத நீங்கள் இதுல காணக்கூடியதா இருக்கும். பாருங்க, பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது. முன்கோளுக்கும் வந்து பால்கனி காணப்படுது. நாங்கள் இப்பொழுது முன்கோள் பால்கனியாலையும் போய் வந்து பார்வையிடுவோம். இரண்டாவது அறையை வந்து நாங்கள் பார்வையிடுவோம். இரண்டாவது அறைக்கும் வந்து அழகான கதவு வந்து போடப்பட்டிருக்குது. நிலத்துக்கு வந்து அழகான மார்பிள் வந்து அதே மாதிரி பதிக்கப்பட்டிருக்குது பாருங்க. அது தவிர வந்து ஃபேன் வந்து பொருத்தப்பட்டிருக்குது. இதுல ஃபேனும் இருக்குது. இந்த இரண்டாவது அறைக்கு வந்து இரண்டு பக்கம் வந்து பால்கனி காணப்படுது. இந்த பகுதியிலையும் பால்கனி இருக்குது, மற்ற சைட்லையும் வந்து பால்கனி இருக்குது. நாங்கள் இரண்டு பால்கனி சைட்டாலையும் நான் உங்களுக்கு போய் வெளியே காண்பிக்கிறேன். திறந்து பாருங்க. வெள்ளவத்த பகுதியில வீடு தேடிக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கு இது அற்புதமான ஒரு வீடாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வெள்ளவத்த பகுதியை வந்து பெரும்பாலும் வீடு விற்பனைக்கு வர்றது மிக மிக குறைவு. அவ்வாறு விற்பனைக்கு வந்தாலும் பெரும் நபர்களால் உடனேயே வாங்கப்படும் ஒரு இடமாகவும் பெருமளவில் வீடுகளை தேடிக்கொண்டிருக்கும் ஒரு பகுதியாகவும் வெள்ளவத்தை காணப்படுது. அந்த வெள்ளவத்த பகுதியில தான் இந்த வீடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கு. இப்பொழுது நாங்கள் இரண்டாவது சைட்டாலையும் வந்து போய் பால்கனியை வெளியே வந்து நான் உங்களுக்கு காட்ட பாருங்க. இந்த அறைக்கு வந்து 2 சைட் பால்கனி இருக்குது. இந்த பால்கனியால வந்து நீங்கள் பார்வையிடும் பொழுதே காணக்கூடியதா இருக்கும். நான் குறிப்பிட்டிருந்தது போல முழுமையாக வந்து அப்பார்ட்மெண்ட்டுகளும் பெரிய பெரிய வியாபார தளங்களும் பெரிய பெரிய கட்டிடங்களுக்கும் நடுவுலேயே இந்த வீடு வந்து காணப்படுது இல்லையே பாருங்க. நீங்க நான் உங்களுக்கு இதுல காண்பிக்கும் பொழுதே காணக்கூடிய மாதிரி இருக்கும். அற்புதமான ஒரு இடத்துல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக வந்து நாங்கள் மூன்றாவது அறை பார்வையிடுவதற்கு முதல்ல இரண்டாவது அறைக்கும் மூன்றாவது அறைக்கும் நடுவில் வந்து குளியல் அறையோடு கூடிய மலசல கூடம் வந்து காணப்படுது. உள்ளே சென்று நாங்கள் அதையும் பார்வையிட்டு கொண்டு மூன்றாவது அறையை பார்வையிடுவோம். கீட்டர் எல்லாமே பொருத்தப்பட்டிருக்கு பாருங்க. இந்த குளியல் அறைக்கும் வந்து கீட்டர் பொருத்தப்பட்டிருக்கு. அதே நேரம் நிலத்துக்கு ஊத்தையும் பிரண்டா தெரியாத மாதிரி மார்பிள் பதிக்கப்பட்டிருக்கு. சிவருக்கும் நிலத்துக்கும் உண்மையிலேயே நல்ல முறையில வந்து கட்டப்பட்டிருக்கு. அழகான முறையில வந்து கட்டப்பட்டிருக்குது. இப்ப அடுத்ததா நாங்கள் வந்து மூன்றாவது அறையை உள்ளே சென்று பார்வையிடுவோம். மூன்றாவது அறைக்கும் வந்து பால்கனி எல்லாமே காணப்படுது. நாங்கள் அடுத்ததாக மூன்றாவது அறையை வந்து பார்வையிடுவோம். மூன்றாவது அறைக்கும் வந்து ஒரே மாதிரியான அழகான கதவு வந்து போடப்பட்டிருக்குது. மூன்றாவது அறைக்கும் நிலத்திற்கு அதே மாதிரி அழகான மார்பிள் வந்து பதிக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் மேல வந்து ஃபேனும் வந்து பூட்டப்பட்டிருக்குது. அழகான லைட்டுகள் எல்லாமே போடப்பட்டிருக்குது. பால்கனியும் வந்து இந்த அறைக்கும் காணப்படுது. இப்பொழுது பால்கனியை வெளியே சென்று நாங்கள் பால்கனியில வெளியால போய் அதையும் பார்வையிடுவோம். அறுதி உறுதி இருக்கிறதுனால வந்து நீங்கள் எந்த ஒரு ஐயமும் கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு பணம் வந்து போதாமல் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. என்று சொன்னால் இந்த அறுதி உறுதியை வச்சு நீங்கள் 70% பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் உங்களுக்கு பெரிய அளவு பணம் வந்து நீங்கள் மாறிக்கொள்ள தேவையில்லை. இந்த உறுதியை வச்சு நீங்கள் பணத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். வீட்டினுடைய உள்ளமைப்புகள் அனைத்தையும் பார்வையிட்டிருக்கிறோம். இப்ப நாங்கள் 9வது மாடியில வந்து நீச்சல் தடாகம் காணப்படுது. நீங்கள் இந்த வீடை வாங்குவீர்களாக இருந்தால் நீங்களும் இந்த நீச்சல் தடாகத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த பகுதியை நாங்கள் இப்பொழுது சென்று பார்வையிடுவோம். இந்த பகுதி வந்து நீங்கள் உடற்பயிற்சி செய்வதற்கான பகுதியாக காணப்படுது. காலம்புற பின்னேரங்களை நீங்கள் இந்த பகுதியில வந்து உடற்பயிற்சி செய்து கொள்ளலாம். இதற்கு அருகாமையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல ஒரு கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிடம் வந்து ஜிம் வந்து இப்பொழுது போட இருக்கணும். நீங்கள் ஜிம்மும் வந்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு மேல வந்து நீச்சல் தடாகம் காணப்படுது. நான் இப்பொழுது உங்களுக்கு நீச்சல் தடாகத்தை கொண்டே காண்பிக்கிறேன். அதுக்கு முதல்ல வந்து நீச்சல் தடாகத்துல நீங்கள் குளிச்ச பிறகு வந்து இந்த கொமன் பாத்ரூம் வந்து இங்கேயும் காணப்படுது. மலசல கூடம் குளியல் அறையெல்லாம் காணப்படுது. நீங்கள் இங்கேயும் வந்து நல்ல தண்ணியில குளிச்சு கொள்ளக்கூடிய மாதிரியான செட்டப் எல்லாமே செய்யப்பட்டிருக்குது. எதிர்காலத்தில் வந்து இதில் ஜிம் போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இதில் ஜிம் செய்யப்படுமாக இருந்தால் நீங்கள் ஜிம்முக்கு அங்கு அலைய வேண்டிய தேவையில்லை. இங்கே வந்து நீங்கள் உடற்பயிற்சி செய்து கொள்ள முடியும். இப்போ நாங்கள் இதில் பாருங்க படிப்படியாக இருக்குது. இதுக்கு மேலே தான் வந்து நீச்சல் தடாகம் வந்து காணப்படுது. நாங்கள் மேலே சென்று நீச்சல் தடாகத்தை பார்வையிடுவோம். உண்மையிலேயே பாருங்க அற்புதமான ஒரு நீச்சல் தடாகமும் காணப்படுது. இந்த வீட்டினுடைய மொத்தமான விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்சமயம் போற ரேட்டுக்கு இந்த வீடு வந்து விற்பனை செய்யப்படும் என்று உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. நான் இதில் வந்து உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கம் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் நேரடியாக உரிமையாளரோட கதைத்து பேசி நல்ல ஒரு நியாயமான விலைக்கு இதை பெற்றுக்கொள்ள முடியும்.
இப்போ நான் வந்து 9வது மாடியிலிருந்து உங்களுக்கு நான் இந்த இடத்தை சுற்றி இருக்கிற இடங்களை வந்து காண்பிக்கிறேன். பாருங்க, எப்படி ஒரு கட்டிடங்களுக்கும் பெரிய பெரிய வியாபார தலங்களுக்கும் நடுவில் இந்த வீடு வந்து காணப்படுது. உண்மையிலேயே இப்படியான வீடுகள் எல்லாம் விற்பனைக்கு வருது மிகவும் அரிது. ஆனால் இப்பொழுது அவசர விற்பனைக்காக இது விற்பனைக்கு வந்திருக்குது. நீங்கள் இந்த காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் உறவுகள் பிடித்திருந்தால் திரையிலே கொடுத்திருக்கும் தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி உடனடியாகவே கதைத்து பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல ஒரு இடத்துல அமைந்திருக்குது. இந்த இடத்திற்கு அருகாமையிலேயே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்து இடங்களும் காணப்படுது. அருகாமையிலேயே வந்து கொமர்ஷியல் பேங்க் காணப்படுது. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் NSB பேங்க் காணப்படுது. அதுக்கு அருகாமையில் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு வைத்தியசாலை காணப்படுது, ரோயல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி. அதுக்கு பக்கத்தில் வந்து BOC பேங்க் காணப்படுது. இந்த இரண்டுக்கும் அருகாமையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்திலேயே வந்து ரோயல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து காணப்படுகின்றது. அதாவது பெண்களுக்கான பாடசாலையாக இது காணப்படுகின்றது. இதற்கு அருகாமையிலேயே பிரசித்தி பெற்ற பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் எல்லாம் காணப்படுது. உங்களுடைய தேவைகளை நீங்கள் அருகாமையிலேயே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய இடமாக இது காணப்படுது. நீங்கள் அலைந்து திரிய வேண்டிய தேவையில்லை. வெள்ளவத்தை என்று சொன்னால் உங்களுக்கு நான் கூற வேண்டிய தேவையில்லை. நல்ல பிரசித்தி பெற்ற இடமாக காணப்படும் வெள்ளவத்தையில் இந்த வீடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய வீடுகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். இலங்கையில் நீங்கள் எந்த பாகத்தில் இருந்தாலும் உங்களுடைய வீடை வந்து விளம்பரப்படுத்தி இலகுவாக விற்பனை செய்து தருவதற்கு எனது பன்னி ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது. நல்ல முறையில் நிறைய வீடுகளை வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அழைப்பு ஏற்படுத்துங்கள். இதில் விளம்பர சேவை என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளம் இயங்கி வருகின்றது. நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம். மறக்காம இன்னும் நீங்கள் என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருப்பீர்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய இந்த காணொலியை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கும் இது பயன் தரும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. அவர்களும் தங்களுடைய வீடுகளை எவ்வாறு விற்பனை செய்வதென்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருப்பார்களாக இருந்தால் நல்ல முறையில் விற்பனை செய்து கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி. மற்றும் ஒரு காணொலியில சந்திப்போம்.